என் செல்லக் குழந்தையே, நீ எதிர்பார்த்த செய்தியோடு இன்று உன் தாயானவள் உன் முன்னால் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ளபடி சொல்ல நினைப்பவள் அல்லவா? உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயத்தை நான் உள்ளபடி சொல்லிவிடவும், இந்த வராகியினுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதனை நிரூபிக்கவும் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போக வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளை யோசித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த தாயினுடைய வருகை எப்பொழுதும் இருந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன்னோடு பேச நினைக்க வருகின்ற நேரங்கள் எல்லாமுமே என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் பல நேரங்களிலும் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. சில சமயங்களில் எல்லாம் உன் அம்மா உன் முன்னால் வரும் பொழுது தடைகளை தாண்டி என்னை தொடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இதுதான். தடைகள் 1000 வரலாம், சூழ்ச்சிகள் 1000 இருக்கலாம். ஆனால் உன் அம்மாவினுடைய நோக்கம், நான் உன்னை தேடி வருவதற்கான நோக்கம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலிருந்தும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். தீய விஷயம் இருக்கிறது என்றால் அதை கண்டு முடங்குவதற்காக இந்த தாய் உன்னை தேடி வரவில்லை. அதிலிருந்து வெளியே வருவதற்காக நான் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன். யாரிடம் உன்னை அதிகமாக நீ விளக்கம் சொல்லி புரிய வைக்க தொடங்குகிறாயோ அங்கேயே அந்த உறவு அதிகமாக பலவீனமாகி விட்டது என்று அர்த்தம். உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அந்த தீர்ப்பில் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எதனால் என்பதனை மற்றவருக்கு நிரூபிக்க ஒருபோதும் நீ முயற்சி செய்ய வேண்டாம். புரிந்தவனுக்கு பொய்யையே சொன்னாலும் உண்மை தெரியும். புரியாதவனுக்கு இதயத்தையே நீ கிழித்து காட்டினாலும் சரி, கடைசி வரையிலும் அதை நடிப்பு என்றுதான் அவன் சொல்லி கொண்டிருப்பான். விளக்கம் சொல்லி வாழ்வதை விட முகவரியின்றி மறைந்து விடுவது மேல் என்று நீ நினைக்கிறாயல்லவா? உன்னுடைய மனதில் இப்பொழுது எல்லாம் சுற்றி இருக்கின்ற சொந்த பந்த உறவுகளின் மீது ஒரு வெறுப்பு வர தொடங்கிவிட்டது. எவ்வளவுதான் நாம் மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் யாரும் நமக்கு உண்மையாக இல்லை என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டதல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு விதமாக யோசிக்க தொடங்கிவிட்டாயல்லவா? நமக்குள் இருந்த ஒரு நம்பிக்கையை காணாமல் போய்விட்டது. அதாவது சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மீது இருந்த ஒரு நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களால் எப்பொழுதும் இந்த காயம்தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்று அவர்கள் பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை புரட்டி போடுவதற்கு ஒரு நொடி போதும் அல்லவா? காலம் உன்னை விட பலமிக்கது என்பதனை யாருமே இங்கு மறக்கக்கூடாது. அவர்களை விடவும் பலமான பல விஷயங்கள் எதிரில் இருப்பவரால் கூட செய்ய முடியும் என்பதனை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். என் குழந்தையே, அம்மா உனக்கு இன்று ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகளை உன்னால் அடையாளம் காண முடியும். என் குழந்தையே, கஷ்டமான நேரங்களிலும் மிகவும் அதிகமான கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சரி, என் குழந்தையே, அந்த நேரத்தில் உன்னை விட்டு விலகாமல் உன் அருகிலேயே நிற்பார்கள். பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து சமாளிப்பதுதான் அந்த உறவினுடைய மிகப்பெரிய வலிமையான விஷயமாகும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் விட்டு ஓடிவிடாமல் உன்னோடு உனக்கு துணையாக நிற்பார்கள். சிறிய சிறிய விஷயங்களிலும் உன்னை நினைத்து அதிகமாக கவனத்தை அவர்கள் செலுத்துவார்கள்.
அக்கறை காட்டும் ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக அந்த உறவை அதிக ஆழமாக்கும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே உனக்கான நேரத்தை மதித்து அவர்கள் உனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வேலையாக இருந்தாலும் அவர்களுக்கு 1000 வேலை இருந்தாலும் நிச்சயமாக ஒருபோதும் உன்னை புறக்கணிக்கவே மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை தள்ளி வைக்கவே மாட்டார்கள். உன்னுடைய மனநிலையை என்னவென்று கவனித்து தேவையான அளவிற்கு உனக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பார்கள். உன்னுடைய சந்தோஷமும் கவலையும் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நீ எப்பொழுது சந்தோஷப்பட்டாலும் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நீ எப்பொழுது கவலைப்பட்டாலும் அவர்களும் சேர்ந்து வந்து உன்னோடு அதிகமான கவலையோடு இருப்பார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எது நடந்தாலும் நம்முடைய உள் உணர்வுகளை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், அதாவது உன்னுடைய வேதனை என்ன, உன்னுடைய சோதனை என்னவென்பதனை நீ வெளியில் சொல்லாமல் அந்த உறவு உன்னை பார்த்தே புரிந்து கொள்கிறது என்றால், அதுதான் உண்மையில் இந்த வாழ்க்கையின் உண்மையான உறவு. இது போன்றெல்லாம் கிடைப்பதற்கு எல்லோருக்கும் நிச்சயமாக வாய்க்காது. அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் இது எல்லாமும் சரியாக நடக்கிறது என்றால், நாம் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களில் தெளிவோடு இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் நமக்கு செய்த துரோகத்திற்காக எல்லோரையும் வெறுத்து ஒதுக்கிவிட முடியாதல்லவா? உண்மையானவர்கள், நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்று இவர்கள் இருக்கும் பொழுது இதற்கு எல்லாமும் நிச்சயமான பதிலை நாம் சொல்லத்தான் வேண்டும். இருக்கும் ஒவ்வொரு காலங்களிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நடப்பது என்னவென்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி நடக்கப் போவது என்னவென்பதனை உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிச்சயமாக தெளிவு பிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் மீது அன்பு வைத்தவரிடத்தில் உன்னுடைய வீரத்தை ஒருபோதும் காட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்களிடத்தில் போய் நீ உன்னுடைய கோபத்தையோ வீரத்தையோ காட்டிக்கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக அதன் இழப்பு மிகவும் பெரிதாகவே இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்படி ஒரு இழப்பு அந்த இடத்தில் நமக்கு நடக்கும் பொழுது, அதாவது அப்படி ஒரு இழப்பு நடக்கும் பொழுது, இனிமேல் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ நினைத்து பார்த்து ஓட்டமெடுத்து விடுவாய். மீண்டும் இதற்கு நீ திரும்ப ஒருபோதும் எண்ண மாட்டாய். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறது. நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொன்றையும் அவ்வப்பொழுது என் பிள்ளைக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை ஒரு தாயினுடையதல்லவா? விடாமுயற்சியை நாம் கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவ்வளவுதான் கரைக்கு அடித்து வந்தாலும் அது மீண்டும் மீண்டும் முயற்சிகளை செய்து கொண்டுதானே இருக்கிறது. என் குழந்தையே, கடமை தவறாமையை கதிரவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கதிரவன் ஒருபோதும் உதிக்க மறந்தது கிடையாது. உத்வேகத்தை காட்டாற்றிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். புன் சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பு எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிப்பு தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையை இந்த பூமியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கருணையை கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் உனக்கான வாய்ப்புகளையும் சரியான நேரத்தில் உனக்கான புரிதல்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
சேமிப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? சிறுக சிறுக சேமித்து ஒரு தேன் கூட்டை முழுக்க முழுக்க தேன் நிரம்பியதாக அது மாற்றி விடுகின்றதல்லவா? ஒரு சிறிய பூவிலிருந்து எடுக்கின்ற ஒரு துளி தேன் கூட அதனால் சுறுசுறுப்பாக எடுத்துக்கொண்டு சேர்க்கப்படுகிறதல்லவா? அதனால் இதையெல்லாமும் நாம் நம்முடைய வாழ்க்கை பாடத்தின் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 10 ரூபாய் ஆனாலும் சேமிக்க இன்றே தொடங்கு. நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அளவில் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. பொறுமை என்ற ஒன்றை இந்த பூமியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் எத்தனை காரியங்களை இந்த பூமிக்கு மேல் நின்று செய்து கொண்டிருந்தாலும் அது அத்தனை பொறுமையாக நின்று அதனை எதிர்கொள்கிறதல்லவா? அத்தனை பொறுமையாக நின்று அதை தாங்குகிறதல்லவா? அதுபோல சுற்றி இருப்பவர்கள் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நியாயமான விஷயங்களுக்கு மட்டுமே என் பிள்ளை நீ எதிர்த்து நின்று கேள்வி கேள். நியாயமில்லை என்றால் விட்டுவிடு. தானாகவே இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமுமே சரியாகிவிடும். என் குழந்தையை, கருணை என்றால் என்னவென்று தெய்வத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெய்வம் தன் பிள்ளைகளின் மீது அத்தனை அன்பும் கருணையும் கொண்டது. தன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் எங்கிருந்தாலும் தெய்வம் ஓடோடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாது. எங்கிருந்தாலும் தெய்வம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறந்து விடாது. உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் படியான ஒரு சூழ்நிலைக்கு நான் நிச்சயம் உன்னை தள்ளிவிட்டு விடுவேன். ஒரு பிரச்சனை என்று சொல்லி நீ புலம்பி அந்த இடத்திலேயே தேங்குவதற்கு பதிலாக அதிலிருந்து மீண்டு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க என்றும் உனக்கு தெய்வம் உதவி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உடனிருந்து கொண்டே குளிபறிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுபோல அருகில் இல்லை என்றாலும் உனக்கு உதவி செய்யவும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று ஒரு காலமும் நாம் கணித்து விடுவதில்லை. இது உனக்கான வாழ்க்கை அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரி செய்ய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன் தயானவள் நான் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை சற்று நீ ஆராய்ந்து பார்த்தால் உனக்கே புரிந்துவிடும். எதுவுமே நம் வாழ்க்கையில் காரணமில்லாமல் நடக்கவில்லை என்று. என் குழந்தையே, நமக்கு மற்றவர்கள் தீங்கு செய்தாலும் நாம் நல்லதையே செய்ய பழகுவோம். நிச்சயமாக ஒருபோதும் உன்னுடைய பாவக்கணக்கை அதிகரித்து விடாது. மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நீ எந்த ஒரு காரியத்திலும் தேவையில்லாமல் இறங்கி விடாதே. எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் நீ செய்து விடாதே. எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ முறைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே வேண்டாம் என்று எடுத்து சொல்லி இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் எப்பொழுதும் நான் தந்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் உண்மை. உன்னை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் உனக்காக நான் இருக்கிறேன். என் பிள்ளையினுடைய மனது எப்பொழுதும் படபடத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து உனக்குள் மிக பெரிய அளவில் நான் வழிநடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென்று சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். இதில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஒரு முடிவை தேடி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும்
சரியாக பெற நினைக்கும் இந்த நேரம் தெய்வத்திடம் பாரத்தை போட்டுவிட்டு நீ சரியாக அதனை செய்ய தொடங்கிவிட்டாலே போதும். யாரும் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அவரவர் முயற்சி அவரவர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றுமே பிரச்சனைகளோடு தான் சென்று கொண்டிருக்கும். நல்ல புரிதலோடு நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி என்னவெல்லாம் உனக்கு நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை வாழ வைப்பதையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு பார். வராகி என்ற தெய்வம் எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றையும் ஏதாவது ஒரு வகையில் தரத்தான் செய்கிறது. உனக்கு எந்த நிலையிலும் நீ செய்கின்ற காரியங்கள் சரியா தவறா என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அம்மா நான் உனக்கு உணர்த்தி காட்டிக்கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சில சமயங்களில் எல்லாம் சில இடங்களில் உனக்கு அதிகமான ஏமாற்றம் கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த ஏமாற்றம் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து பின்னால் அதனை எடுப்பதும் வேண்டாம் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் இது போன்ற செயல்களை எல்லாமும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏறக்குறைய உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வந்து விட்டாயானால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து நீ நிற்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாலும் நான் இருந்து உன்னை ஆட்டி படைப்பதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும் என்பதனை மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று என் பிள்ளை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு யாருடைய அன்பும் உனக்கு தேவைப்படாது. நீயாகவே உன் வாழ்க்கையை செதுக்க தொடங்கி விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் நிலையாக இருக்கச் சொல்லும் ஒரு அன்பு. இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அன்பு. என்ன நடந்தாலும் இதை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் என்பதனை தொடர்கின்ற ஓர் அன்பு. எதுவென்றாலும் சரி, நாம் யோசிக்கும் இந்த நேரங்கள் முழுக்கும் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை என்ற ஒன்றோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் இருக்கிறது. மேலும் மேலும் அடுத்த நிலையை நோக்கிய பயணம் இனி உனக்கு தொடங்குவதையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இன்று நீ என்ன நினைத்தாலும் சரி, உன் அம்மா நான் அடித்துச் சொல்கின்றேன். நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை நினைத்து எப்பொழுதுமே வருந்தி கொண்டிருக்கிறாய். அதன் முடிவு என்னவாக இருக்குமோ என்று பதறுகிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்கின்றேன், நீ இனிமேல் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டிலும் இனி உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல் என்ற ஒன்றும் முழுமையான தெளிவு ஒன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும்.
தெய்வத்திடம் பாரத்தை போட்டுவிட்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. உன் மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களும் தீர்ந்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.